இல்ல இல்ல படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த காலத்துக்கு ஒத்த மாதிரி இருக்கா? அது அந்த காலத்தோட பிரதிபலிப்பா இந்த படத்தை இல்ல அப்படி நம்ம பார்க்க கூடாது. ரொம்ப இதை பார்க்கணும். நம்ம வந்து நம்மளுடைய மொழி போராட்ட வரலாற்று பேர் ஆவணம் இது இல்லை. மொழி போராட்ட உணர்வை எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்குள்ள ஒரு கதை, திரைக்கதையை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள காதல், ஒரு அண்ணன் தம்பி, இதெல்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. அப்படி நம்ம மொழி போராட்டம் நடந்தது இல்லை. அதுக்குள்ள அவங்க ஒரு கற்பனையை கலந்து அவங்க எடுத்தோடனே சொல்லிடுறாங்க. என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா, ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் அதனுடைய மொழி என்பது உயிர். அதுதான் முகம், முகவரி, அடையாளம். அதுலேயே வர்ற மாதிரி இந்தியாவினுடைய சிறப்பு என்பதுன்னா வேற்றுமை ஒற்றுமை தான். அது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு ஐக்கியம். அப்ப இது பல மொழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு ஒன்றியம். அதுல அவரவர் மொழி அவரவருக்கு முக்கியம். அதுல ஒரே ஒரு மொழியை கற்றாகணுங்கிற கட்டாயம்ங்கிறது அது யாராலும் ஏற்க முடியாதுங்கிறத அந்த உணர்வுல தான் நம்ம இந்த மண்ணில் நம்மளுடைய மொழி போராட்டம் வெடிச்சது. அதுதான் இந்த படம் பிரதிபலிக்குது. அதான் அது ஒட்டுமொத்த உணர்வு. அதுதான் எனக்கு நிறைவு என்னன்னா, தமிழ் திரைப்படத்துல தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. அது வியக்கத்தக்கதா இருக்குது. அது தம்பி சிவா வந்து கடைசியா தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது. அது அப்புறம் எங்களுடைய மொழி பொறியியலுடைய படத்தை இறுதியா போட்டது பார்க்கும்போது சரி, அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு படம் திரையில வருது அப்படின்னு. மொத்தமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் அவரவர் மொழி முக்கியம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுதான் அது சொல்லுது. தேவைப்பட்டால் இப்ப நானே பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். ஈழத்துல நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை இழந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏதிலிகளா போனோம். பிரான்ஸுக்கு போனோம். ஆனால் பிரெஞ்சு கத்துக்கிட்டு நாங்க அகதியா போகல. அங்க போய் கத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டுல, கேரளாவுல, ஆந்திரால எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம இராணுவத்துல இருக்கோம். அங்க ஹிந்தி போய் கத்துக்க வேண்டியது இருக்குது. இப்ப குறிப்பா எங்க ஊர்ல, எங்க சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருந்து நாங்க இராணுவத்துக்கு போறோம்னா அங்க போய் கத்துக்கிறோம். இப்ப மொழி தேவைப்படுது, கத்துக்கிறோம். ஒரு மொழியை அதிகபட்சமா 6 மாசம் 7 மாசம் செலவழிச்சா கத்துக்கலாம். இங்கேயே தெருக்கள்ல 6 மாசத்துல அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் போடுது. பலகை இருக்கு, விளம்பர பலகைகள் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். இப்ப எம்மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம், தேவைப்படும் போது கற்றுக்கிறோம். உணவு, உடை, மொழி, வழிபாடு, சமயங்களை ஏற்பதெல்லாம் அவரவர் உரிமை. அதை விட்டுட்டு நீ கட்டாயம் இதை படிச்சுதான் தீரணுங்கிறத ஏற்க முடியாது. அது சரியா இருக்காது. அதனாலதான் அதை தான் இந்த படம் வலியுறுத்துது. அதுல என்ன, எல்லா மொழி வழி தேசிய இனங்களினுடைய மொழியும் மதிக்கணும், அவங்க உணர்வையும் மதிக்கணும். வலுக்கட்டாயமா ஒரு இந்தி திணிப்பை செய்யக்கூடாதுங்கிறத தான் கேரளாவில இருந்து எதிர்ப்பு இருந்துச்சு, ஆந்திராவில இருந்து இருந்துச்சு, வங்காளில இருந்து எதிர்ப்பு இருந்துச்சுங்கிறத இந்த படம் சொல்லுது. அத மேலோங்கி இருக்கிறது அவரவருக்கு அவரவர் மொழி முதன்மையானது. அது உயிர் போல போற்றப்பட வேண்டியது. அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு சொல்றோம். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா தமிழ் இளம் தலைமுறையினர் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினைக்கூடாது. மொழி போராட்ட வரலாறு தனியா இருக்கு. நானே நிறைய புத்தகங்களை அதுக்காக வெளியிட்டிருக்கேன். உயிர் எழுத்துன்னு ஐயா நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நானா வெளியிட்டேன், உயிர் எழுத்துன்னு. அதிலேயே கூட எங்க மாமா, நான் காமராசர், எங்க மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு. அப்படி
உண்மையான போராட்ட வரலாறு நமக்கு வரலாற்றில் பதிவில் இருக்கு. அதை தான் நம்ம பிள்ளைய படிச்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அந்த பின்புலத்தை, அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு சுவைக்காக ஒரு திரைக்கதையே எடுத்திருக்காங்க. அதுல எடுத்த விதம், அந்த சொல்லிப்போன இது, நடிச்ச என்னோட தம்பி சிவகார்த்திகேயனுடைய பங்களிப்பு, தம்பி ஜெயம் ரவி எதிர்நாயகனா நடிச்ச அவருடைய பங்களிப்பு, தம்பி அதர்வா, குறிப்பா ஒளிப்பதிவு, அதிலும் மேலாக என்னுடைய அன்பு தம்பி ஜி பிரகாஷின் 100வது படம். அவன் பின்னணி இசை பாடல்லாம் ரொம்ப நேர்த்தியா இருந்தது. பின்னணி இசை ரொம்ப சிறப்பா பண்ணி ஒத்துழைச்சு அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காப்புல. அது வேகமாக நகர்த்தி போன படத்தொகுப்பு, அதுக்கு ஒத்துழைச்ச அந்த ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பா இருந்தது. இயக்குனர் இந்த 3 நடிகர்களை வச்சு இப்படி ஒரு பின்புலத்துல ஒரு படத்தை எடுத்துடணும்னு ஒரு பெண் இயக்குனர் நினைக்கிறதே பெருசு. அதுக்கு அவங்களுடைய இறுதி சுற்று பார்த்தேன். அது ரொம்ப முழுமையான படைப்பா இருந்தது. அதுக்கப்புறம் சூரரை போற்று, அப்புறம் இந்த படம். இது ஒரு பெரிய முயற்சி. எளிதா யாரும் இந்த இந்த இதை தொற்ற முடியாது. இது பிரச்சனைக்கு வரும். ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தா திரைக்கு வராது. திரைக்கு வராது. அதனால அதுல சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க. ஒரு படமா எடுத்திருக்காங்க. ஒரு படமா பார்த்தா நல்ல படம். அதுல எல்லா பங்களிப்பும் இருக்கு. சிறந்த ஒளிப்பதிவு இருக்கு, இசை இருக்கு, நடிப்பு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம். ஆனா இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறு என்று நினைச்சுக்கிட்டு அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அதுல மிகச்சிறப்பா நடிச்சிருக்க என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன், தம்பி ரவி, அதர்வா எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு பிரச்சனையான களம். இதை போய் தொடுவோம்னு ஒரு பெண் இயக்குனர் தொட்டு அதை செஞ்சிருக்கிறது பாராட்டுக்குரியதுதான். போய் நம்ம இந்த படத்தை படமா பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினைச்சுக்கிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தயாரிச்ச தம்பி ஆகாஷ் பாஸ்கருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும். ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கணும். யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும். ஒருவேளை அரசே துணிஞ்சு அரசே தயாரிச்சு இந்த மொழி போராட்டத்தை ஆவணப்படுத்தணும்னு உள்ளபடி எடுத்தால் அதை பதிவு செய்யலாம். அந்த ஜனநாயகம் நம்ம நாட்டுல இல்லை. ஜனநாயகன் என்ன பாடுபடுதுன்னு நீங்க பாக்குறீங்க. அதனால அது இல்லை. அது அவ்வளவு கருத்து சுதந்திரம் இல்லை.